வணக்கம். இன்று கல்வி அதிகாரத்தின் 10வது குறளை நாம் பார்க்க இருக்கிறோம். கல்வியை பற்றி ஆரம்பத்தில் என்ன சொன்னார்? கற்க கசடர அப்படின்னு தொடங்கினார். வரிசையாக ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருகிறார். எண் தேவை, எழுத்துக்கள் தேவை. கல்வியில் இது ரெண்டும் இணை பிரியாத உறுப்புகள். ஆக எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்பதற்கு இணங்க ஒரு குறளை சொன்னார். அதுக்கு அடுத்து சொல்ல வரும்பொழுது கல்வி அறிவு இல்லாதவன் எதுக்குமே உபயோகப்பட மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். கல்வி கற்பவர்கள் மிகுந்த பெருமைக்குரியவர்கள். அவர்களை இந்த நாடும் எந்த ஊரும் போற்றி பாடும். நீ எந்த அளவிற்கு ஊன்றி படிக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு அறிவு பெருகும். இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே வர இல்லையா? இப்போ இந்த கடைசி குறளில் மிக நுணுக்கமாக, ஏன்னா இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்கிறேன், நுணுக்கம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஊன்றி கவனித்து பிறகுதான் அவர் அந்த குறளை எழுதுகிறார். ஒரு குறள் எழுதுறது, ஒரு பாடல் எழுதுறதுங்கிறது கண்ணை மூடிக்கிட்டு யாரும் செய்கிற செயல் கிடையாது. அதனால தான் அது இன்றளவும் உலக பொதுமறையாக இருக்கிறது. தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலக பொதுமறையாக இருக்கிறது. அப்படின்னா அது எந்த அளவுக்கு அவங்க சமுதாயத்தை ஊன்றி கவனித்திருப்பார்கள். சின்ன 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 செயல்பாடுகளை கூட தன்னுடைய மனதில் கொண்டு அதற்கு இணங்க மக்களுக்கு அவர் நிறைய செய்திகளை கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுது அவை தரமானதாக இருக்க வேண்டும் இல்லையா? ஏனோ தானோன்னு அவரால் செய்ய முடியாது. இந்த குறள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. உலக பொதுமறை என்ற பெயரை வாங்கி தந்திருக்கிறது. இதுக்கெல்லாம் சாதாரண வேலையாக இது முடியவே முடியாது. அப்போ இது எல்லாமே இந்த கல்வி விஷயமாக சொல்லி கொண்டு வந்து கடைசியில் முடிக்கும் பொழுது என்ன சொல்கிறார்னாக்கா, கேடில் விழி செல்வம் கல்வி, கேடில் விழி செல்வம் கல்வி, ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை, கேடில் விழி செல்வம் கல்வி, ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. கல்வி என்ற அந்த ஒரு கருவி மட்டுமே மிகச்சிறந்த செல்வம். கேடு இல்லாதது, தீமை இல்லாத செல்வம் எந்த நாளும் பெருகுமே தவிர குறையாது. அதனால தான் அதுக்கு பேர் என்ன? கேடில் விழுச்செல்வம். செல்வத்திலேயே மிகுந்த சிறப்பு மிக்கது. அதனால தான் அந்த விழு அப்படிங்கிற பெயர் சொல்லை அங்கே கையாளுகிறார். கேடில் விழுச்செல்வம் கல்வி. குற்றமற, எந்த ஒரு முனைப்பும் இல்லாமல், தகுடுத்தோம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது கல்வி. மற்ற எல்லாம் அழிந்து போகக்கூடிய செல்வங்கள், நிலையானவை கிடையாது. கல்வி கற்றவன்கிட்ட போனால் அது பாட்டுக்கு அவன்கிட்டே தான் இருக்கும், பெருகும். அதே சமயம் பொருளாக நாம் சேர்த்து வைக்கும் பொழுது அந்த பொருள் நிச்சயமாக நம்மிடம் நிலைத்து நிற்பதும் இல்லை, நம்மால் நிலையாக வைத்து கொள்ளவும் முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறாரு? மற்ற எவை மாடல்ல, ஒரு பொருட்டாகவே நீ அதனை நினைக்காதே. மீதி செல்வங்கள் இருந்தால் கூட கல்விக்கு நிகராக நீ எதையுமே சொல்ல முடியாது என்று இந்த குறள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. குறைவற்ற செல்வம் கல்வி. மற்ற எல்லா செல்வங்களும் ஒரு பொருட்டே கிடையாது. செல்வம் அப்படின்னு எடுத்துக்கவே வேண்டாம் அப்படின்னு இந்த குறளில் அவர் முடிக்கின்றார். நன்றியோடு விடைபெறும் நான் அடுத்த தலைப்பில் உங்களை சந்திக்க மீண்டும் வருவேன். நன்றி.